அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சேலத்துல இருந்து நான் சக்தி டெய்லர். இப்ப ஏற்கனவே ஒரு 3 அளவு நம்ம பார்த்தோம். வித்தியாசமான 3 அளவு. அந்த 3 அளவையும் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒவ்வொரு அளவும் தனித்தனியா எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ வடிவில் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்ப முதல் அளவா பாத்தீங்கன்னாக்கா இதுதான் அளவு நான் எழுதியிருக்கேன். இந்த அளவு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் உயரம், அடுத்து முன் டாட்டு, ஷோல்டர் ரெடி, மார்பு சுற்றளவு 2 சொல்லியிருந்தேன். ஒன்று நெஞ்சளவு, இன்னொன்று மார்பளவு. அடுத்து அக்குள் உயரம், இடுப்பு சுற்றளவு. இது என்னங்கிறது நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. உயரம் 14 இன்ச்சு, முன்டாட்டு 9.5 இன்ச்சு, ஷோல்டர் 11 இன்ச்சு, ஷோல்டர் ரெடி 2.5 இன்ச்சு, மார்பு சுற்றளவு நெஞ்சளவு 36, மார்பளவு 38, அக்குள் உயரம் 5.5, இடுப்பு சுற்றளவு 29, முன்கழுத்து 7.5, பின்கழுத்து 9, கை உயரம் 6, கை சுற்றளவு 12, அக்குள் சுற்றளவு 17.5. இதுதான் நம்ம இப்ப போடக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட். இது நான் உங்களுக்கு உயரம், முண்டாட்டு இதெல்லாம் எழுதியிருக்கேன். அடுத்த முறை வரும்போது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த நம்பர் மட்டும் நான் போடுறேன், நீங்க கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மார்பு சுற்றளவு 2 அளவு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை மட்டும் வச்சு எப்படி கட்டிங் பண்றதையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் திரும்ப சொல்லுவேன். இப்ப நம்ம கட்டிங் போடலாம். ஃபர்ஸ்ட் பேக் போட போறோம். இப்ப நான் லைனிங்க்கு தான் போட போறேன். லைனிங்க்கு போடும் பொழுது ஃபர்ஸ்ட்ல ஒரு அரை இன்ச்சு போட்டுக்கிட்டு, இது உயரம் பாத்தீங்கன்னாக்கா 14 இன்ச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா, 14 மேல தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு, அப்ப 14.5 இன்ச்சு வச்சு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே 14.5 வச்சு இங்க ஒரு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்குங்க. ரெண்டாவது இங்க இருந்து அப்படியே அக்குள் உயரம் 5.5 இன்ச்சுக்கு நம்ம அக்குள் உயரம் போட்டிருக்கோம். அக்குள் உயரம் எவ்வளவு? 5.5 இன்ச்சு. அந்த 5.5 இன்ச்சு வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க்கு, அதே 5.5 இன்ச்சு வச்சு இங்க ஒரு மார்க்கு. அப்ப இதுக்கு நேரா ஒரு மார்க் வரைஞ்சிக்கங்க. இப்ப நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ஒரு இமேஜா இப்ப காமிக்கிறேன், அதை பார்த்துக்குங்க. இந்த ஃபார்முலா எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத ஒரு இமேஜா உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இது பண்ணுங்க. ஷோல்டர் பை 2. ஷோல்டர் பை 2னாக்கா ஷோல்டர் 11 இன்ச்சு. 11 இன்ச்சுல பாதி எவ்வளவு? 5.5 இன்ச்சு. 11ல பாதி பாத்தீங்கன்னாக்கா 5.5 இன்ச்சு வரும். டேப்பை இப்படிதான் வைக்கணும். டேப்பை இப்படி வைக்கவே கூடாது. டேப் 5.5ல இங்க வச்சு ஒரு மார்க்கு. டேப்பை எடுக்காம ஷோல்டர் ரெடி 2.5 ஷோல்டர் ரெடி பிளஸ் 3/4 இன்ச்சு. அந்த 3/4 இன்ச்சு எதுக்குனாக்கா கை பகுதியில தைக்கிறதுக்கு அரை இன்ச்சும், கழுத்து பகுதியில தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சும் சேர்த்து 3/4 இன்ச்சு. 2.5 3/4 3/4. அப்ப 3/4ல இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இப்ப 5.5ல 3/4 போனா மீதி எவ்வளவு இருக்கும்? 2/4 இருக்கும். சரிங்களா? இதே 5.5 இன்ச்சு இந்த இடத்துல வச்சு ஒரு மார்க்கு. இப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னாக்கா அக்குளுக்கு நேரம் மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2 அளவு எடுத்திருக்கோம். 36 ஒண்ணு, 38 ஒண்ணு. இந்த 36 பாத்தீங்க அப்படின்னாக்கா வகுத்தல் 4, மார்பு சுற்றளவு வகுத்தல் 4. 36ல எது பெருசா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். 36 இருக்குனாக்கா அது நம்மளுக்கு தேவையில்ல, அதனால 38 இன்ச்சு எடுத்துக்கிறோம். 38 இன்ச்சு 4ஆ பிரிச்சிங்கன்னா 9.5 இன்ச்சு. அந்த 9.5 இன்ச்சை இந்த இடத்துல வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு பாத்தீங்கன்னாக்கா 29. 29 4ஆ பிரிச்சிங்க அப்படின்னாக்கா 7.25 வரும். 7.25 வரும். 7.25ல ஒரு மார்க்கு பிளஸ் பேக் டாட் எடுக்கிறதுக்கு 1 இன்ச்சு நார்மலா எல்லாத்துக்கும் விடலாம். கொஞ்சம் பெருசா பிடிக்கணும் அப்படின்னாக்கா 1.25 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். இப்ப இந்த மார்பு சுற்றளவையும் இந்த பேக் டாட் இருக்கு இல்லையா, இந்த இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. பேக் டாட் எங்க இருக்கோ அந்த இடத்துல வச்சு ஒரு மார்க்கு. இப்படி வச்சு மார்க் பண்ணிடக்கூடாது. இப்படி வச்சு இந்த மார்பு சுற்றளவு நம்ம என்ன அளவு எடுத்தோமோ அதையும் இடுப்பையும் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். எகைன் அப்படியே ஸ்கேல் இப்படி எடுத்து வச்சிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல லைட்டா ஒரு கிராஸ் வச்சுக்கலாம். இப்ப
இந்த ஷோல்டரோட அளவு நேரா வச்சு ஒரு மார்க்கு, ஷோல்டர் அளவு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ண உடனே பேக் நெக்கு பின்கழுத்து 9 இன்ச்சு எடுத்திருக்கோம். இந்த பின்கழுத்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 9 இன்ச்சுங்கிறது வந்து கிராஸ்ல தான் எடுக்கணும். 9 இன்ச்சு கிராஸ்ல தான். நல்லா கவனமா பாத்துக்கங்க. டேப்பை இப்படி வச்சு இந்த இடத்துல வைக்கும்போது 9 இன்ச்சு வந்து கரெக்டா இருக்கணும். டேப் இப்படி வைக்கும்போது கரெக்டா 9 இன்ச்சு இருக்கணும். நீங்க இப்படி வைக்கிறதோ, இப்படி நேரா வைக்கிறதோ, அல்லது இப்படி கிராஸா வைக்கும்போது டேப் இப்படி தூக்கி வைக்கிறதோ அப்படிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஸ்கேல்ல வச்ச மாதிரி நல்லா கரெக்டா நேரா இருக்கணும். மேல 2.25 இருக்கு இல்லையா, அதே சேம் 2.25 வச்சு ஒரு மார்க் வரைஞ்சி இப்ப நேரா ஒரு கோடு போட்டுக்கிறீங்க. இதுக்கு நேரா கோடு போட்டுக்கிறீங்க. இப்படி கோடு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன கழுத்து தேவையோ அந்த கழுத்தை வந்து வரைஞ்சிக்கலாம். இப்ப ரவுண்டு கழுத்துனாக்கா இப்படி ரவுண்டு கழுத்து, பா கழுத்துனாக்கா இப்படி வந்து பா கழுத்து, வி கழுத்துனாக்கா இப்படி வி கழுத்து. நம்மளுக்கு என்ன கழுத்து வேணுமோ அதை வரைஞ்சிக்கலாம். எனக்கு கழுத்து வந்து இது குறுகலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா நீங்க வந்து 2.25க்கு பதிலா 1/4 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி கோடு போட்டு இந்த இடத்துல எந்த அளவுக்கு கீழே வச்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பிராடா கிடைக்கும். இப்ப நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி மார்க் வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து கீழே வச்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் நல்லா ரவுண்டா சேஃபா கிடைக்கும். அல்லது இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் இருக்கும். இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்க வந்து இப்படி மார்க் வரைஞ்சிக்கலாம், அழகா வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சு இப்படி வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரியா அக்குள் வரையும் பொழுது இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா 1.25 இன்ச்சு இருந்தா போதும். மேக்சிமம் 1 இன்ச்சுல இருந்து அதிகபட்சம் 1.5 இன்ச்சு வரலும் தான் இதனுடைய கேப் இருக்கணும். இந்த 1.25 இன்ச்சுல இருந்து இப்படி வச்சு போட்டீங்க அப்படின்னாக்கா அக்குள் வந்து 17.5. அக்குள் எவ்வளவு? 17.5 பை 2. பை 2னா 17.5ல பாதி எவ்வளவு? 17.5. இதுல பாதி எவ்வளவு அப்படின்னாக்கா நீங்க டேப் இப்படி வச்சு கூட பாத்துக்கலாம். இப்படி வச்சு பார்க்கும்போது 8.25. 8.25 மைனஸ் ½ இன்ச்சு, அப்ப 8.25. இப்ப நம்ம இந்த இடத்துல தான் வந்து மேல ஷோல்டர் அரைஞ்சு தைப்போம். இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷோல்டர் ரெடி பிளஸ் 3/4 இன்ச்சுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப சொல்லும் பொழுது இப்படிதான் தைக்கிறோம். இப்ப இந்த மைனஸ் எதுக்கு அரைஞ்சு வைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த கச்சாவில் இங்க வச்சு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 8.25 இருந்தா போதும். இங்க இருந்து இப்படி எடுக்கும்போது 8.25 இன்ச்சு இருந்தா போதும். அல்லது 8.25 இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வச்சு பாத்தீங்கன்னாக்கா 8.25 இருந்தா போதும். இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது 8.25 இப்படி இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அரை இன்ச்சுல சரியா வந்துடும். மைனஸ் அரை இன்ச்சு எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த இடத்துல வச்சு அளவு பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் பார்க்க முடியாது. அதனால மைனஸ் அரை இன்ச்சு வச்சு இந்த மேல ஷோல்டர்ல இருந்து அரை இன்ச்சு கீழே இறக்கி நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல மார்க் பண்ற இடத்துலயே அப்படியே டேப் இப்படி கொண்டு வந்து இப்படி வைக்கும்போது 8.25 இன்ச்சு வரணும். இது ஒரு புள்ளி கம்மியா இருக்கு. அந்த ஒரு புள்ளி கம்மியா இருக்கும்போது என்ன பண்றீங்க, லைட்டா இப்படி சேஃபா எடுத்தீங்கன்னா அந்த ஒரு புள்ளி வந்துடும். ஓகேங்களா? மேல அரை இன்ச்சு குறைச்சி நீங்க இப்படி அளவு எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சரியா வந்துடும். இதுதான் பேக்கோட டயக்ராம். சரிங்களா? இப்ப பேக் வந்து எப்படி வரையணும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். இது எப்படி வெட்ட போறேன் அப்படிங்கறத பாருங்க. இன்னொரு முக்கியமான தகவல், இப்ப இது வந்து கழுத்து பகுதி, இது வந்து கைப்பகுதி. எப்பவுமே கழுத்து பகுதியில ஒரு பாயிண்ட் கிராஸ் எடுத்துக்கங்க. இப்படி என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஷோல்டர் வந்து நேரா இருக்கிறவங்களுக்கு இந்த சைட்ல வந்து ஒரு பாயிண்ட் கிராஸா எடுத்தோம்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஷோல்டர் கீழே இறக்காது, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கிராஸா எடுத்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சரியா வரும். நீங்க ஒரு சார்ட் அப்படின்னாக்கா ஒரு சார்ட்லயே ஃப்ரண்ட் பேக் பட்டி ஸ்லீவ் எல்லாமே எடுத்துக்கலாம். பாருங்க, இதுல ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன். அதே போல இங்க ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன். அர்க்காத் பண்ணும்போது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா நான் இப்படி வி அர்க்காத்து இந்த இடத்துல பண்ண மாட்டேன். இப்படி பண்ணக்கூடாது. இதை நேரா வெட்டி இந்த கிராஸ் தான் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அளவு நேரா இருக்கும். அதே மாதிரியா இந்த இடத்துல நேரா வெட்டி இந்த கிராஸ் தான் பண்ணணும். இந்த இடத்துல வேணா பாத்தீங்கன்னாக்கா வி அர்க்காத் பண்ணுவேன்.
இல்ல இவங்க ரெகுலரா ரவுண்டு கழுத்து தான் போடுவாங்க அப்படின்னாக்கா நீங்க கழுத்து அப்படியே அழகா வெட்டிக்கிறது பெட்டர். சரிங்களா? இதுதான் பேக்கு. ஓகேவா? நம்ம இதுல இருந்து பேக்கை வெட்டி எடுத்துட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் வெட்ட போறோம். ஃப்ரண்ட் வெட்டி எப்படி வெட்டுறோம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப அப்படியே இப்படி திருப்பி பாத்தீங்கன்னாக்கா இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஓரம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓரத்துல வந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க், நேரா ஒரு மார்க் 3/4 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பேக்கோட சென்டர் பகுதி எடுத்து இப்படி வச்சு இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க, பேக்கை ட்ரேஸ் பண்ணணும். அவ்வளவுதான் நம்ம வரைய வேண்டியது. பேக்கோட இதை மட்டும் வரைஞ்சிட்டீங்கன்னா போதும். இதுல இருந்து நம்ம வந்து என்ன அளவு எடுத்திருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்ப முண்டாட் பாத்தீங்கன்னாக்கா 9 இன்ச்சு, மேல தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, ஆக மொத்தம் முண்டாட்டு வந்து 10 இன்ச்சு. முண்டாட்டு 10 இன்ச்சு. இப்ப இது இந்த மார்பு சுற்றளவு வந்து 38 வரும் பொழுது இங்க கீழே எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 10 இன்ச்சு இங்க வச்சுட்டோம். கீழ் டாட் எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 3/4 இன்ச்சு பிளஸ் கீழே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, ஆக 3/4 இன்ச்சு. இந்த 3/4 இன்ச்சுல வச்சு ஒரு மார்க். இதெல்லாம் எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு இமேஜ்ல நான் போட்டு காமிக்கிறேன், அதை பாருங்க. அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்க கால்குலேஷன் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா வந்துடும். இப்ப 38 வகுத்தல் 12ன்னு வரும் உங்களுக்கு. அந்த இமேஜ்ல 38 வகுத்தல் 12ன்னு வரும். அதை நீங்க வந்து ஈக்குவல் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா 3.16. அப்ப 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம். கீழே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு வருது? 3/4 இன்ச்சுல நம்ம வந்து மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து நிப்போட அளவுக்கு மார்க் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மார்பு சுற்றளவு வகுத்தல் 5 அப்படி போட்டீங்கன்னாக்கா 7.6, அதாவது 7.5 இன்ச்சு வரும். 7.5 இன்ச்சு பாதியா பிரிச்சிங்கனாக்கா 3/4. அந்த 3/4ல இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. 3/4ல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இப்படி 2 இடத்துலயும் மார்க் பண்ணிட்டு நேரா ஒரு கோடு போட்டுக்குங்க. அப்ப இந்த டாட் எவ்வளவு பிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மார்பு சுற்றளவு வகுத்தல் 24, மார்பு சுற்றளவு 38 வகுத்தல் 24ன்னு போட்டீங்கன்னாக்கா 1.58ன்னு வரும். அப்ப 1/2 இன்ச்சு. நீங்க இப்படி வச்சு 1/2 இன்ச்சு இப்படி நேரா போடக்கூடாது, ஒரு 1/4 இன்ச்சு மேல வச்சு கிராஸ் பண்ணி ஒரு மார்க். அதே மாதிரியே 1/2 இன்ச்சுல வந்து மேல கிராஸ் பண்ணி ஒரு மார்க். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரலும் கரெக்டா வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். எதுக்காக இந்த 1/4 இன்ச்சு மேல வச்சு ஒரு மார்க் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த 3/4 இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணி இங்க போட்டீங்கன்னாக்கா எங்க வருமோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா தான் 1/2 இன்ச்சு வரணும். இப்ப நீங்க இப்படி அளவு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேர்த்துதான் வரும். அதனாலதான் உங்களை வந்து கிராஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த 3/4 இன்ச்சுல இந்த இடத்துல ஒரு மார்க், இந்த இடத்துல ஒரு மார்க். இதுதான் வந்து கீழ் டாட்டோட பிடித்தம். சரிங்களா? இப்ப இந்த சுற்றளவு எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 29 இன்ச்சை 4ஆ பிரிச்சிருக்கோம். இடுப்பு சுற்றளவு 29, அதை 4ஆ பிரிக்கும் பொழுது உங்களுக்கு 7.25 வருது. 7.25 இன்ச்சு வந்து பேக்ல நம்ம போட்டுட்டோம். மீதி 7.25 வந்து இங்க வரணும். எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா இந்த சென்டர் பாயிண்ட் நேரா கோடு வருது இல்லையா, இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த 1/2 இன்ச்சு, அதாவது கீழே இந்த கோடு போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த கீழே கோடு போட்டதுல குறைந்தபட்சம் 1/2 இன்ச்சு, அதிகபட்சம் 2 இன்ச்சு வரலாம் நீங்க கோடு போட்டுக்கலாம். இப்ப இந்த 2 இன்ச்சு அளவுக்கு இங்க வருது அப்படின்னாக்கா இந்த 1/2 இன்ச்சு வச்சு இப்படி போட்டீங்கன்னாக்கா 3.25 இன்ச்சு வருது. இந்த இடத்துல ஒரு மார்க். இங்க இருந்து இப்படி 1/2 இன்ச்சு இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 1/2 இன்ச்சு டேப் வந்து நான் இங்க வைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சு மேல ஏத்திருக்கேன். இது 2 இன்ச்சு தான் ஏத்தணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கேயே வந்து 1/2 இன்ச்சு போயிடும். அப்ப இது 1.5 இன்ச்சு தான் வரும். நீங்க 1.5 இன்ச்சு வச்சீங்கன்னாக்கா இந்த இடத்துல 1/2 இன்ச்சு போயிடும். அப்ப இது 1 இன்ச்சு தான் வரும். நீங்க இப்படி 1 இன்ச்சுல இப்படி வச்சு போடலாம். போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு வருது. இப்படியும் வச்சு போடலாம், ஒன்றும் தவறெல்லாம் கிடையாது. இப்ப இப்படி கிராஸா வச்சு எடுத்தீங்கன்னாக்கா 3.25 இன்ச்சு வருது. இந்த கிராஸா வச்சு எடுக்கும் பொழுது கப்பு வந்து இப்படி சேப்பா வரும். நீங்க வந்து 2 இன்ச்சு வைக்கும்போது, இதே 1.5 இன்ச்சு வைக்கும்போது கப்போட சேப்பு இப்படி வரும்.
சரிங்களா? இந்த கப்போட ஷேப் பொறுத்து நீங்க 2 இன்ச் வைக்கணுமா 1.5 இன்ச் வைக்கணுமா நீங்க தான் முடிவு எடுக்கணும். சரியா? நீங்க முடிவு எடுத்துட்டு எடுக்கலாம். அந்த 3.25 அப்படியே இங்க இந்த பக்கம் வச்சுட்டு அதே போலதான் இந்த பக்கமும். இப்ப இந்த பக்கம் 2 இன்ச் வச்சீங்களா, அந்த 2 இன்ச்ல வச்சு 3.25 இங்க வச்சு 7.25 ஒரு மார்க், 7.25 ஒரு மார்க் பண்ணி இந்த புள்ளியை கொண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணுங்க. அதே போல இந்த புள்ளியை கொண்டு வந்து 1.5 இன்ச்ல இப்படி ஒரு ஜாயிண்டிங் போட்டுட்டு இந்த இடத்துல 5.5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இங்க இருந்து 5.5 இன்ச்சு வச்சிருந்தோம் ஷோல்டரு, அதுதான் பேக்ல வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு போடும்போது ஒரு 1/2 இன்ச்சு உள் வாங்கி, அதாவது கழுத்து பகுதியில் உள் வாங்கி நீங்க போடணும். இப்ப முன்கழுத்து பாத்தீங்கன்னாக்கா 7.5 இன்ச்சு, 7.5 இன்ச்சு கரெக்டா இப்படி வச்சு இப்படி கிராஸ் பண்ணி இப்படி ஒரு மார்க் பண்ணீங்கன்னாக்கா 7.5 இன்ச்சு கரெக்டா வச்சு ஒரு கோடு போட்டுக்குங்க. போட்டுட்டு இது வந்து ஆல்ரெடி 2.25 இன்ச்சு இருந்தது, இந்த இடத்துல வந்து 2.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். அப்பதான் ஃப்ரண்ட் வந்து நல்லா கொஞ்சம் அகலமா பிராடா போடுறதுக்கு நீட்டா இருக்கும். இப்ப இது வருது அப்படின்னாக்கா இவங்களுக்கு ரவுண்டு கழுத்து வேணுனாக்கா ரவுண்டு கழுத்து இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? இல்ல வி கழுத்து கேட்கறாங்கனாக்கா இப்படி வி கழுத்து போட்டுக்கலாம். ஆனா எனக்கு இது கொஞ்சம் குறுகலா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அகலமா வேணும் அப்படின்னாக்கா நீங்க 2.25 3 வரலும் எடுக்கலாம். இதை தாராளமா 3 வரலும் இப்படி எடுத்தீங்கன்னாக்கா வி கழுத்துக்கு போடும்போது அழகா இருக்கும். இப்ப இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த மார்க்ல ஒரு கோடு இப்ப இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இங்க இருந்து எத்தனை இன்ச்சு? 2 இன்ச்சு போட்டிருக்கேன். இதே 1.5 இன்ச்சுக்கு எங்க வருது? இங்க வருது. இது 2 இன்ச்சுக்கு வருது. நீங்க இப்படி போட்டீங்கன்னாக்கா இதுக்கும் இதுக்கும் வச்சு பாயிண்ட் பண்ணி ஒரு கோடு, இல்ல எனக்கு வந்து இந்த இடத்துல முன்னாடி பெருசா இருக்கும் வேண்டாம் அப்படின்னாக்கா இந்த 1.5 இன்ச்சு இருக்குனாக்கா இதுக்கும் இதுக்கும் பாயிண்ட் பண்ணி ஒரு கோடு, அல்லது இது ரெண்டுக்கும் நடுவுல, அதாவது குறைஞ்சது 1.5 அதிகபட்சம் 2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க்கை வரையலாம். சரிங்களா? இப்படி வரைஞ்சிட்டோம். அப்ப இந்த பக்கம் எப்படி போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப இது வந்து முதல்ல 2 இன்ச்சுக்கு போட்டது, இது வந்து 1.5 இன்ச்சுக்கு போட்டது, இது 2 இன்ச்சு, இது 1.5 இன்ச்சுக்கு போட்டது. இந்த 1.5 இன்ச்சு பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட் வருது இல்லைங்களா, இதையும் இதையும் கணக்கு பண்ணி இப்படியும் போடலாம். அதே மாதிரியே இதையும் இதையும் கணக்கு பண்ணி இப்படியும் போடலாம். பட்டி ரொம்ப மேல ஏறுது சைட்ல அப்படின்லாம் பார்க்க தேவையில்ல. அல்லது இது போடும்போது நீங்க நம்மளுக்கு இதெல்லாம் வராது, கட்டிங்ல இதெல்லாம் வராது, நம்ம கட்டிங் இப்படிதான் போட போறோம். அப்ப நான் மார்க் வரையறதுக்காக உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப இத வந்து இந்த 2 இன்ச்சில் இப்படி வரையறோம் அப்படின்னாக்கா இதை இப்படி கூட கொண்டு வந்து இப்படி கொண்டு போய்க்கலாம். இது வந்து 1.5 இன்ச்சில் வர்றது, இது 2 இன்ச்சில் வர்றது. அப்ப 2 இன்ச்சில் வரும்போது இது பெருசா வருது அப்படின்னாக்கா பட்டி இவ்வளவு பெருசு வரும், கப்பு இங்க உட்காரும். சரிங்களா? பட்டி ரொம்ப பெருசா வரும். பட்டி ரொம்ப பெருசா வேணாம், சின்னதா வேணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல 2 இன்ச்சு, இந்த இடத்துல 1.5 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி இந்த கோடு போடுறோம் இல்லையா, இதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். பட்டி பெருசா வேணுமா சின்னதா வேணுமா அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஆக்சுவலா இப்படி கூட போடலாம், கப்பு இப்படி கூட போட்டு இப்படி போட்டு இது வரலுமே பட்டி உட்கார வைக்கலாம். அது ஒரு மாடல் இருக்கு. சரிங்களா? நிறைய மாடல் இருக்கு. அந்த மாடல்ல நீங்க எப்படி வெட்டுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்க வெட்டிக்கலாம். இப்ப நான் வெட்ட போறேன் பாருங்க. நான் இந்த 1.5 இன்ச்சில் வெட்டுறேன். நான் வந்து வி கழுத்து வெட்டுறேன். இப்ப முன்னாடி கழுத்துக்கு இந்த இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இப்ப இதுக்கும் இதுக்கும் ஜாயின் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு டிஃபரண்ட்ல இப்படி ஒரு வளைவு போட்டுக்குங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நான் வந்து வச்ச துணியை, அதாவது வச்ச இந்த சார்ட் பேப்பரை எடுக்கவே மாட்டேன். எடுத்து திருப்பி திருப்பி போட்டு இது பண்ணவே மாட்டேன். அடியில துணியை போட்டு தான் வெட்டுறோம். அப்பதான் உங்களுக்கு வெட்டுற அந்த ஒரு ஃபினிஷிங்கு நீட்டா வரும். எந்த இதா இருந்தாலும் வீட்டுல அடியில ஒரு துணியை போட்டு வெட்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியா வரும். பாத்துக்கோங்க, இதுதான் ஃப்ரண்ட் கட்டிங்கு, இது பேக் கட்டிங்கு. இப்ப இந்த ஃப்ரண்ட் கட்டிங்ல டாட் எங்க போடலாம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க. இப்ப
இந்த சென்டர் வந்து இந்த இடத்துல தான் டாட் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்துக்கு, அதே போல் இங்கே தான் டாட் வரும் அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு வி அடையாளத்துக்கு நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுத்து இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து 3/4 இன்ச்சில் ஒரு மார்க்கு, அதே போல் இங்கேருந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த இடத்துல இருந்து 1.25 இன்ச்சிலையும் போடலாம், 1 இன்ச்சிலையும் போடலாம். இந்த 3 மார்க் டாட்டோட மார்க் வரைகிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஷார்ப்பாக வேணும்னா இந்த டாட் மாறாது. இந்த 2 டாட்டை வச்சு தான் ஷார்ப்பாக வருதா வரலையா அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த டாட் ரொம்ப கிட்ட, இந்த 2 டாட்டையும் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஃப்ரண்டோட கப்பு ஷேப் வந்து ஷார்ப்பாக இருக்கும், அதாவது கூரா வந்துடும். இந்த டாட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு டாட் வந்து ஃப்ரண்டோட கப்பு ஷேப்பு கூரா வராது, அப்படி வளைவா வரும். சரிங்களா? அதை பொறுத்து நீங்கள் இந்த டாட்டை வந்து எப்படி போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் போடணும். போடும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இதை ஈவன் பண்ணி இந்த இடத்துல ஒரு நாச்சு, இந்த பக்கம் ஒரு நாச்சு, அதே போல இதை இப்படி திருப்பி விட்டு நாச்சு போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு நாச்சு. மொத்தம் எத்தனை அறுக்காத் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா 1 2 3 4 5 அறுக்காத்து. இந்த இடம் எதுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம துணியில போடும்போது சும்மா இப்படி மார்க் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பேக்கும் ஃப்ரண்ட் இப்படி வச்சு பார்த்தோம்னாக்கா அந்த ஷேப் அழகா வந்துடும். இந்த இடத்துல இன்னொன்று நீங்கள் முக்கியமான கவனிக்க வேண்டியது, இதுக்கு அடுத்து வந்து நம்ம பட்டி எடுக்க போகிறோம், ஸ்லீவ் எடுக்க போகிறோம். இப்போ இப்படி நேராக வைக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது இல்லைங்களா? இந்த 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது, அப்படியே வச்சு பட்டி கூடாது. இந்த இடத்துல இந்த இடத்தையும் கண்ணில் பார்த்து கவனிச்சு இதை நேராக கொண்டு வந்துடணும். ஒரு சில ஜாக்கெட்டு மார்பு சுற்றளவு பெருசாக இருக்கும்போது இது இந்த மாதிரி வராது, இப்படி கிராஸாக வரும். இப்படி கிராஸாக வந்தாலும் நீங்கள் வந்து இதை எடுத்து இப்படி கரெக்ட் பண்ணி தான் இதை வச்சு தான் பட்டியோட அளவு எடுக்கணும். அளவு எடுக்கும் பொழுது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஃப்ரண்ட் இருக்குது, இது பேக்கு. இதை நல்லா கவனிச்சு பாருங்க, தெரியுதுங்களா? இது முன்தட்டு, இது பின்தட்டு. இந்த முன்தட்டும் பின்தட்டும் தனியாக வைக்கிறேன். இது பாருங்க, நேர் பண்ணியிருக்கேன், இங்கே பண்ணியிருக்கேன். இந்த இடத்த நீங்கள் பார்க்க தேவையில்ல, இந்த இடத்த நீங்கள் பார்க்க தேவையில்ல. இந்த இடத்துல வைக்கும்போது டேப்பு இங்கே வைக்கக்கூடாது, ரெடி அளவில் வைக்கக்கூடாது, கச்சா அளவில் 1 இன்ச்சு மேலே வச்சுக்கணும். நல்லா கவனமாக பார்த்துங்க. 1 இன்ச்சு மேலே வச்சு இந்த இடத்துல என்ன அளவு வருதோ அந்த அளவு வச்சுக்கோங்க. 4.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 4 5/8 வருது, 4.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே போல் நம்ம வந்து அக்குள் சுற்றளவு எடுக்கும் பொழுது இந்த 1/2 இன்ச்சு குறைச்சி எடுக்க சொன்னோம் இல்லையா? 17.5, அதில் பாதி எவ்வளோ வருது? கணக்கு போட்டதுக்கு 8.25 வரணும்னு சொல்லியிருந்தோம். இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 8.25 சரியாக வரணும். 8.25 சரியாக வந்திருக்குது. இப்போ இப்படி தான் நம்ம ஃப்ரண்ட் எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட் இப்படி எடுத்திருக்கோம், பேக் இப்படி எடுத்திருக்கோம். இப்படி எடுக்கும்போது பட்டி எந்த பக்கம் எடுக்கலாம்னாக்கா இந்த பேக்கை எடுத்த இடத்துல இப்படி திருப்பிக்கணும். பேக்கை எடுத்த இடத்துல இப்படி திருப்பிக்கிட்டீங்கன்னா இந்த இடம் வருது இல்லைங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல இருந்து 6 இன்ச்சில் ஒரு மார்க்கு, அதே போல திருப்பி 6 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி வெட்டிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் ஒரு மார்க்கு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சு மார்க் வரைஞ்சிருந்தேன். என்னுடைய சைடில் நீங்கள் பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கும். என்னுடைய சைடில் இருந்து பார்க்கும்போது இந்த பட்டி வந்து லெஃப்ட் சைடில் வர மாதிரி தான் நான் வெட்ட போகிறேன். என்னுடைய சைடில் இருந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் இடது பக்கம் வர மாதிரி தான் வெட்ட போகிறேன். இது வந்து 4.5 இன்ச்சு வச்சுருக்கோம், 4.5 இன்ச்சு தான் அளவு எடுத்தோம். இந்த 4.5 இன்ச்சு எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, இந்த பட்டி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ஃப்ரண்ட்டோட அளவில் இப்படி வச்சு இந்த இடத்துல குறிக்கணும், ஒரு மார்க் வரையணும். இது எப்படி வரையலாம்?
இப்படி வைக்கலாமே, அல்லது இப்படி வைக்கலாமே, அல்லது இப்படி கூட வைக்கலாமே, இதெல்லாம் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும். இது எப்படி வைக்கணும் அப்படின்னாக்கா, இந்த நேர் இருக்கு இல்லையா, இதே நேர், இந்த நேர் இருக்கு இல்லையா, இது அப்படியே நேரா வர மாதிரி இப்படி வச்சுட்டீங்கன்னாவே உங்களுக்கு அளவு சரியா வந்துடும். மேக்சிமம் அளவு இப்படி வச்சீங்கன்னா தான் சரியா வரும். சரிங்களா? இப்ப இது வந்து நம்ம வந்து மடக்கி தைக்க போறோம். அப்ப இது நமக்கு தேவையில்லை. அப்படிங்கும்போது இதுதான் தேவை. இப்ப இந்த 4.5 இன்ச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இங்க இருந்து இந்த இடத்துல வச்சுட்டு இதுக்கு மேல 3/4 இன்ச்சுல ஒரு மார்க், 3/4 இன்ச்சுல ஒரு மார்க் பண்ணி நேரா ஒரு கோடு, நேரா ஒரு கோடு வச்சு இந்த இடத்துல 4.5 இன்ச்சுல ஒரு மார்க் பண்ணுறோம். பண்ணிட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த 3/4 இன்ச்சு தள்ளி டேப்பை வந்து இப்படி உள்ள வச்சுதான் 3/4 இன்ச்சுல போடணும். டேப் இப்படி வச்சு போடக்கூடாது. இதை வந்து நீங்க வெட்டிக்கங்க. நீங்க முன்னாடியே கூட வெட்டிக்கலாம் அல்லது கடைசியா கூட வெட்டிக்கலாம். 3/4 இன்ச்சு இப்படி தள்ளி, ஏன்னா நம்ம 3/4 இன்ச்சு தான் விட்டுருக்குறோம், 3/4 இன்ச்சு தள்ளி இப்படி ஒரு மார்க். இப்ப இதுக்கும் இதுக்கும் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து இதுக்கும் இதுக்கும் வச்சு ஒரு மார்க் பண்ணும்போது இந்த சென்டர் மார்க் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் மார்க்ல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் வரையணும். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் வரையணும். ஏன் இந்த 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் வரையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த இடத்துல வந்து பட்டி பிடிப்போம், ஊக்குப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் பிடிப்போம். பிடிக்கும் பொழுது ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம மார்க் வரைகிறது கரெக்டா இருக்கிறதுனால, ஒரு எந்த அளவுக்கு நம்ம பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் வரைகிறது கரெக்டா இருக்கும். வெட்டும் போது அப்படியே அழகா ஒரு ஷேப்பா எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் பட்டி ரெடி ஆயிடும். ஃப்ரண்ட் பட்டி இப்படி தைச்சிங்கனாக்கா பட்டி அழகா உட்காரும் பொழுது உங்களுக்கு ஷேப் வந்து நீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. பேக் எடுத்துட்டோம், அடுத்து ஃப்ரண்ட் எடுத்தோம், அடுத்து பட்டி எடுத்தோம். இப்போ கை எடுக்க போறோம். கை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, சார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த சார்ட் பேப்பர் இப்படி திருப்பி இப்ப நான் என்னுடைய வாட்டத்துல இருந்த மாதிரி தான் சொல்லித்தரேன். நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த வாட்டம் வருதோ அந்த வாட்டத்துல வச்சு போட்டுக்கலாம். இப்ப நம்ம இப்படி போட்டிருக்கோம்னாக்கா நான் அப்படியே திருப்பிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல துணி பத்துமா பத்தாதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வர்றதுனால நான் இந்த சார்ட்டுக்காக நான் வந்து மேக்சிமம் திருப்பிக்குவேன். கீழே வந்து லைனிங் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். 6 இன்ச்சு கை உயரம். 6 இன்ச்சுக்கும் போது மேலே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு 6.5 இன்ச்சு. அப்போ 6.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் வரைஞ்சி நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. 6.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி கோடு போட்டுக்குங்க. கை சுற்றளவு 12 இன்ச்சு. 12ல் பாதி 6, 12ல் பாதி 6. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் கையில் என்னன்னாக்கா, இந்த அக்குள் உயரம் கீழே இறங்கும் பொழுது நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பின்னாடி சுருக்கம் விழுவுறது, முன்னாடி சுருக்கம் விழுவுறதுக்கெல்லாம் காரணம் இருக்கும். அதே மாதிரியே ஒரு பக்கம் கை மேலே ஏறி இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த அக்குளுடைய இறக்கம் எவ்வளோ இறக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இந்த அக்குளுடைய இறக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, அக்குள் சுற்றளவு இருக்கு இல்லையா, 17.5 வகுத்தல் 4, 17.5 வகுத்தல் 4. இது எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4.3 வருது. இதுல வந்து 4.3 வரும் பொழுது இங்க வந்துடுது. தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விடுறதுனால 3.7 இந்த அளவுக்கு வச்சு ஒரு மார்க் வரைஞ்சிக்கங்க. மீதி எவ்வளவு இருக்குது? 2.25 தான் இருக்குது. இது எவ்வளவு? 3 மொத்தம் 6 வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு இந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கும் பொழுது நம்ம 3.25 வைக்கிறோம் அப்படின்னாக்கா, இதுல 3.25 வச்சுட்டோம், கீழே இறக்கிட்டோம். மீதி எவ்வளவு வரும்? 2.25 இன்ச்சு கீழே வரும். இது 3.25, இது 2.25, மொத்தம் 6. இப்படி இறக்கலாமா அப்படின்னா, இப்படி இறக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு ஷேப் அழகா கை பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஏறாம இந்த இடத்துல ஸ்லீவ் மடிப்பு வருது இல்லைங்களா, இந்த இடத்துல மேலே ஏறாம உங்களுக்கு இந்த கையோட ஷேப் அழகா ரவுண்ட் ஷேப் இப்படி வரும். இந்த உள் உயரம் வந்து நீங்க அதிகமா வச்சீங்கன்னாக்கா
இந்த உள் உயரம் இப்படி கீழே இறங்கிக்கும், இது இப்படி மேலே ஏறிக்கும். அதனாலதான் ஒரு சிலர் கை போட்டாங்கனாக்கா இந்த இடத்துல மேலே ஏறின மாதிரி இருக்கும், கையோட உள்பாகத்துல பாத்தீங்கன்னா இப்படி கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அதுக்கு அக்குள் சுற்றளவை 4ஆ பிரிச்சு -6 இன்ச்சு வச்சிங்கனாக்கா, அந்த அரைஞ்சு தைக்கிறதுக்கு வேணும், -6 இன்ச்சு வச்சிங்கனாக்கா கரெக்டா வரும். அல்லது இந்த இடத்துல வந்து இவ்வளவு சின்னதா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கனாக்கா, நீங்க நார்மலா எப்பயும் போல 3 இன்ச்சுல இருந்து 3.5 இன்ச்சுக்குள்ள வச்சுக்கலாம். நான் இப்ப 3 இன்ச்சு கீழே இறக்கியிருக்கேன். இதுல இருந்து இந்த அக்குள் பேக்கோட அக்குள் சுற்றளவு பை 2 எடுத்திருந்தோம் இல்லையா, இதை கால்குலேஷன் பண்ணும்போது 8.25 வந்தது இல்லையா, அந்த 8.25 இங்க வச்சு எங்க வருதோ அங்க வச்சு ஒரு மார்க். இது வந்து நான் எவ்வளவு இறக்கியிருக்கேன், 3 இன்ச்சு இறக்கும் போது இந்த இடத்துல மார்க் வருது. இதே 8.25 நான் இங்க வச்சு பார்த்தேனாக்கா இந்த இடத்துல மார்க் வரும். அப்ப அளவு எப்படி வருது, இப்படி வரும். நீங்க நார்மலா போடுற மாதிரி இருந்ததுனாக்கா இது பேக்கு, அல்லது நம்ம நார்மலா இந்த இடத்துல போடுறோம் அப்படின்னாக்கா இப்படி வச்சு நீங்க வந்து வெட்டிக்கலாம். நான் நார்மலாவே வெட்டுறேன். இப்ப கை வெட்டினது நீங்க பாத்தீங்க. இந்த இடத்துல பெரும்பாலும் கையை வந்து இப்படி கீழே இறக்கி வெட்டிடக்கூடாது. இந்த இடத்துல இருந்து மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு நேரம் எடுக்க பாருங்க, அல்லது ஒரு பாயிண்ட் மட்டும் கீழே எடுக்க பாருங்க. இந்த அகலத்துல இருந்து, அதாவது இந்த உயரத்துல இருந்து இதை வந்து மேல வைக்க வேண்டாம், ஒரு பாயிண்ட் மட்டும் கீழே இறக்கின மாதிரி வச்சு வெட்டிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து, சென்டர் அர்க்காத்து, இது பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் ஒரு 1/4 இன்ச்சு குடஞ்சி இந்த ஃப்ரண்ட் குடஞ்சது தெரியுது. முன்பகுதி அப்படின்னு காமிக்கிறதுக்காக இதுல ஒரு அர்க்காத் பண்ணியிருக்கேன். இந்த பேக் எடுத்து இப்படி வச்சு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அளவு சரியா வரும். ஓகேங்களா? அதே போல ஃப்ரண்ட் ஜாயின் பண்ணிட்டு இப்படி எடுத்து இப்படி 1/2 இன்ச்சு வச்சு ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரண்ட்டு குடஞ்ச ஃப்ரண்ட் இப்படியும் இப்படியும் வச்சு நம்ம வந்து சென்டர் பகுதியில் வச்சு தைச்சோம் அப்படின்னாக்கா அளவு கரெக்டாக வந்துடும். இதுதான் பேட்டர்னுடைய அளவு. இது ஒரு அளவு பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு அளவும், அதுக்கு அடுத்து இன்னொரு அளவும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் பண்ணுங்க, அல்லது வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. வணக்கம்.